Hello students, in this video we are going to discuss about the reciprocal equation. Okay, so reciprocal equation na எப்படி இருக்கும்? ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறோம், அதோடைய டிகிரி n. ஓகேங்களா, p of x தான் ஜென்ரலாக எடுப்போம், தட் இஸ் பாலினாமியல் ஆஃப் டிகிரி n. அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை நாம் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா, எக்ஸை வந்து 1/xன்னு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் பவர் என்ன நம்மளால் என்ன செய்ய முடியும், கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ எக்ஸ் பவர் என்ன வெளியில் எடுத்துட்டோம்னா அந்த பாலினாமியல் எப்படி இருக்கும், அப்படியே அங்கே எக்ஸு எப்படி இருக்கும் அது 1/xன்னு இருக்கும். ஓகேங்களா, எக்ஸ் அப்படி இருக்கிற இடத்துல என்ன ஆகிடும், 1/xன்னு மாறிடும். ஓகே, அப்போது எக்ஸ் பவர் என்ன நம்ம கம்ப்ளீட்டாக, அதாவது ஹையஸ்ட்டு பவர் இருக்கு இல்லைங்களா அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குது பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் 6x⁵ எக்ஸ் பவர் 5ல் ஸ்டார்ட் பண்ணதா, அப்போது இதோட ஹையஸ்ட்டு டிகிரி 5 தான். அதனால் திஸ் இஸ் பாலினாமியல் ஆஃப் டிகிரி 5 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸ் பவர் 5 நான் வெளியில் எடுத்துட்டேன்னா எனக்கு உள்ளே எல்லாம் எப்படி இருக்கும், 6/x⁴ ஆகிடும். இங்கே 1/x⁴ ஆகிடும். அப்போ இந்த இடத்துல x⁴ எடுக்கிறேன், அப்போ 1/x³ இருக்கும். இந்த இடத்துல 1/x² ஆயிரும். இந்த இடத்துல 1/x, இங்கே 6 வந்துடும். சரிங்களா, அப்போ இந்த டேர்ம் கான்ஸ்டண்ட்டாக போயிடும். இதில் வந்து 6/x⁵ ஆகிடும். அப்போ இது எல்லாம் எப்படி இருக்குன்னா, x⁴ நான் வெளியில் எடுத்துட்டேன்னா இது ஃபுல் டேர்மும் டிவைடில் எக்ஸ் வந்துடும். சரிங்களா, 1/x, 1/x², 1/x³, 1/x⁴. ஸோ ஃபைனலாக 1/x⁵ அப்படி கிடச்சிரும். அப்போது இதில் இருக்கக்கூடிய வேரியபிள் எல்லாம் எப்படி இருக்கும், 1/xன்ற ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன்னா அதை நான் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்னு சொல்கிறேன். சரிங்களா, அப்படி நான் வெளியில் எடுக்கும் பொழுது எனக்கு மைனஸும் வருது அப்படின்னா அதை வந்து டைப் 2ன்னு சொல்கிறோம். அப்போ ப்ளஸ் இருந்துச்சுன்னா டைப் 1ன்னு சொல்கிறோம், மைனஸ் வந்தால் டைப் 2. அப்போ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனில் 2 டைப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஹையஸ்ட் பவர் நம்ம காமனாக எடுக்கும் பொழுது எதுவுமே சைன் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா தட் இஸ் டைப் 1. சப்போஸ் எனக்கு சைன் சேஞ்ச் ஆகிடுச்சு, மைனஸ் ஆகிடுச்சுன்னா டைப் 2. ஓகேங்களா, ஸோ அதான் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இந்த டைப் 1 இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா x⁴ நான் கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்தேன்னா எனக்கு சைன் சேஞ்ச் ஆகாது. ரீசன் என்னென்னா, இங்கே பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட்டு டேர்ம் இது ரெண்டுத்தினுடைய சைன்ஸ் சேமாக இருக்குது. அட் தி சேம் டைம் அந்த கான்ஸ்டன்ட்டும் சேமாக தான் இருக்குது, கோஎஃபிஷியன்ட்டும் சேமாக இருக்குது. x⁴ இதோடைய கோஎஃபிஷியன்ட்டும் இங்கே பாரு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் சேமாக இருக்குது, இந்த டேர்மும் சேமாக இருக்குது. ஸோ இதுவும் +1 அதுவும் +1. இங்கே பாருங்கள் x³ கோஎஃபிஷியன்ட் -43 இது. அப்போது 2 பேர் அப்படியே 2 2 நம்ம என்ன பண்ணலாம், பேர் பண்ணோன்னா அது எல்லாமே ஒரே சேம் சைனு வித் சேம் அந்த கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா அதை நம்ம டைப் 1 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டைப் 2க்கு எக்ஸாம்பிள். இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், இது +6 பட் இது -6. இது மைனஸில் இருக்குது, நெகட்டிவ் -41, இங்கே +41, இங்கே 97 ப்ளஸில் இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ அப்படியே என்ன செய்யுது, ஆல்டர்னேட்டாக மாறி மாறி சைன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கா. அப்போது நான் கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல x⁴ வெளியில் எடுத்தேன்னா இங்கே -6 என்ன இருக்கும், x⁴. அப்போ அந்த மைனஸையும் நான் சேர்த்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ மைனஸையும் எடுத்தால் தான் p ஆஃப் 1/x மாறும். அதனால் இதை டைப் 2ன்னு சொல்கிறோம். அப்போ டைப் 1 டைப் 2 இதை நல்லா கிளியர் பண்ணிங்க. ஓகே, சரி, இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டைப் 1 டைப் 2 எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, சம்டைம் நம்மளால் இது வந்து பாலினாமியல் ஆஃப் டிகிரி 5. ஸோ இதுக்கு டைரெக்டாக நமக்கு 1 ரூட்டு கூட சொல்ல முடியாது, ஒரு ரூட்டை கூட என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போது டைரெக்டாக நம்ம ஒரு சில ரூட்ஸை சொல்ல முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைப் 2 டைப் 1 அப்படிங்கிற ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்ற கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். ஓகே, சரி, இப்போது அந்த ரூட்ஸை பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ரூட் எப்படி இருக்கும்ன்ட்டு. இப்போது என்ன சொல்கிறோம் பாருங்கள், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் cannot have 0 as a root. 0 கண்டிப்பாக அதுக்கு ரூட்டாக இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், x 0 கொடுக்கலாம், ஆனால் இங்கே x 0 கொடுத்தா என்ன ஆகிடும், 1/0 இன்ஃபினிட்டி ஆகிடும் இல்லையா. ஸோ அதனால் 0 cannot be a solution for a reciprocal equation. ஸோ இது 1 மார்க்கில் அந்த கொஸ்டின் கேட்கலாம்.
சரி நெக்ஸ்ட் பாருங்கள், தி கோஎஃபிஷியன்ஸ் அண்ட் த சொல்யூஷன்ஸ் ஆர் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு பி ரியல். ஸோ அந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே சொல்யூஷன் எல்லாமே ரியலாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ரியலும் இருக்கலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பரும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான். சரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ இதில் டைப் 1 டைப் 2ன்னு சொன்ன மாதிரி ஈவன் டிகிரி பாலினாமியல், ஆட் டிகிரி பாலினாமியல்னு அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அதாவது இங்கே எக்ஸ் பவர் 5, அப்போது இது வந்து ஆடு பவரில் இருக்கா. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறோம், ஆட் டிகிரி பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாம். ஆட் டிகிரி பாலினம். சப்போஸ் இந்த இடத்துல ஸ்டார்டிங்கே எனக்கு வந்து 4 இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறேன். இதில் எக்ஸ் பவர் 4 கொடுத்துருக்குண்ணா. அப்போ ஹையஸ்ட் பவர் 4ஆ ஈவனாக இருக்கா பவரு, அதனால் இதை ஈவன் டிகிரி பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஈவன் டிகிரி பாலினாமியல், ஆட் டிகிரி பாலினாமியல் சொல்கிறோம். சரிங்களா, ஓகே. இப்போது இதில் பாருங்கள், ஃபார் அன் ஆட் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 1. அப்போ ஆல்ரெடி டைப் 1 டைப் 2 அப்படின்னு 2 விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஈவன் டிகிரி ஆட் டிகிரி பாலினாமியல்ன்றதை டிசைட் பண்ணியிருக்கோம். அப்போது இதில் என்ன சொல்கிறோன்னா, ஆட் டிகிரியாக இருக்கணும், டைப் 1ஆக இருக்கணும். ஸோ ஆட் டிகிரி டைப் 1, ஓகேங்களா, இது ஆட் டிகிரி. அப்போ இது டைப் 1, இதுதான் ஆட் டிகிரி டைப் 1. அப்போது இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரூட்டை நம்ம சொல்லிடலான்றாங்க, ஒரே ஒரு ரூட்டு. x equal to -1 must be a root. Okay, so odd degree reciprocal equation of type 1 இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், x equal to -1 must be a root. Okay, solution. Suppose odd degree type 2 இருந்தால், டைப் 2னா இந்த எக்ஸாம்பிள், ஓகேங்களா, டைப் 2க்கு சொன்னோம் நம்ம எக்ஸாம்பிள். இங்கே ப்ளஸ்னால் அங்கே மைனஸ், அப்படியே சைன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். அது மாதிரி இருந்தது டைப் 2. ஸோ அது ஆட் டிகிரியில் டைப் 2 ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு +1 மஸ்ட் பி a ரூட். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் +1 நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணுங்களா, எக்ஸு 1 கொடுத்தா என்ன ஆகும், 6 கேன்சல் ஆகுமா, எக்ஸ் 1 கொடுக்குறோம். அப்போ இங்கேயும் 1 ஆகிடும், 41 ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுமா, +97 -97 கேன்சல் ஆகிடுமா. எக்ஸுக்கு 1 கொடுத்தா எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மஸ்ட் பி a சொல்யூஷன். இது கிளியர். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்போஸ் ஈவன் டிகிரியில் டைப் 1 இருந்தால் என்ன, டைப் 2 இருந்தால் என்ன. ஓகே, ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனில் ஆஃப் டைப் 2ஆக இருந்துச்சுன்னா இந்த மிடில் டேர்ம் மஸ்ட் பி 0ன்னு சொல்கிறாங்க. மிடில் டேர்ம் எப்படி இருக்கும், டைப் 2ல் மிடில் டேர்ம் கண்டிப்பாக 0வாக இருக்கும். ரூட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்டு எக்ஸ் ஈக்குவல் டு -1 ஆர் சொல்யூஷன்ஸ். அப்போ இங்கே நம்ம 2 ரூட்ஸ் சொல்லலாம். எப்படி இருக்கணும், ஈவன் டிகிரி டைப் 2. ஓகே, ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 2 இருந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்டு எக்ஸ் ஈக்குவல் டு -1 ஆர் சொல்யூஷன்ஸ். அப்போ ஒரு ஈக்குவேஷனை பார்த்தாலே நம்ம என்ன சொல்லிடலாம், அதுக்கு சொல்யூஷன் இருக்கா அப்படின்றத டிசைட் பண்ணிட முடியும். ஓகேங்களா, ஒன்று ஆடு பாலினாமியலாக இருக்கும், இல்லை ஈவன் டிகிரி பாலினாமியலாக இருக்கும். கண்டிப்பாக அது டைப் 1 டைப் 2 இது ரெண்டுத்தில் இருந்தால் தான். சரிங்களா, எல்லாமே எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தான் சொல்கிறோம். எல்லா ஈக்குவேஷனும் கிடையாது, ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனுக்கு. ஓகே, சரி. அப்போது இங்கே பாருங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் 3.5ல் 5th செகண்ட் சம்மு பார்க்கும்போது நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம். சம்மு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கொஸ்டின் தான் x⁴ + 3x³ - 3x - 1 = 0. இப்போ இது பாருங்கள், நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஈவன் டிகிரி, கண்டிப்பாக ஈவன் டிகிரி தான். டைப் 2ன்னு சொல்லியிருக்கோம். இங்கே ப்ளஸ்ன்னா அங்கே மைனஸ் இருக்கணும், அங்கே ப்ளஸ்ன்னா அங்கே மைனஸ், அதாவது சைன் வந்து சேஞ்சஸாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கா. அப்போது இது வந்து டைப் 2. மிடில் டேர்ம் கண்டிப்பாக 0 பாருங்கள். x² கோஎஃபிஷியன்ட் தான் மிடில் டேர்மாக வரணும், பட் இங்கே இல்லை. அப்போ மிடில் டேர்மு கண்டிப்பாக 0. ஓகே, ஸோ இது மாதிரி கொஸ்டின் கூட 1 மார்க்கில் கேட்கலாம், இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். ஓகே, சரி. அப்படி இருந்ததுன்னா நம்ம 1 - 1 என்ன சொல்லலாம், ரூட்டுன்னு சொல்லிடலாம். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் டைப் 1. நெக்ஸ்ட்டு ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனில் டைப் 1ஆக இருந்துச்சுன்னா, டைப் 1க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம்மே இருக்குது 3.28. ஓகே, அதான் கொஸ்டின் பாருங்கள், x⁴ - 10x³ + 26x - 10x + 1 = 0. இதில் டைப் 1 இது, ஏன்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் 1, அது லாஸ்ட் டேர்மு +1, இங்கே -10, அங்கே -10, நடு மிடில் டேர்ம் இருக்குது. ஓகே, அப்போது இது ஈவனில் இருக்க ஈவன் டிகிரி டைப் 1 இருந்துச்சுன்னா
இதுக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணுறது எப்படி? இதுக்கு மட்டும் டேரெக்டாக சொல்யூஷன் சொல்லலை, அதுக்கான மெத்தடு மட்டும் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா y is equal to x plus 1 by xன்னு எடுத்து சப்ஜெக்ட் பண்ணணும், ஆர் y is equal to x minus 1 by x. ஓகேங்களா? ஸோ இதில் ரெண்டுத்தில் எது சூட்டபிளோ அதை நம்ம சப்ஜெக்ட் பண்ணி தான் அதை சால்வ் பண்ணணும். தென் we have to solve. ஓகே, எக்ஸாம்பிள் 3.27. the question, solve the equation 7x cube minus 43x square minus 43x minus 7 is equal to 0. ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். 7x cube minus 43x square அந்த டேர்ம்ஸ் எல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு minus 43x plus 7 is equal to 0. ஓகே, இப்போது இது வந்து ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? எப்படின்னா பாருங்கள், எக்ஸ் கியூபோட கோஃபிஷியன்ட் 7 அந்த கான்ஸ்டன்ட் லாஸ்ட் டேர்ம் பாருங்கள் 7, போத் ஆர் சேமாக இருக்கா? நெக்ஸ்ட்டு மிடில் டேர்ம் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் -43, திஸ் இஸ் ப்ளஸ் -43, ஸோ சேமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் வந்து சேமாக இருந்தது அப்படின்னா அது டைப் 1ன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து ஆட் டிகிரி. ஓகேங்களா? ஸோ ஆட் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் டைப் 1ன்னு சொல்லலாம். ஸோ அப்போ திஸ் இஸ் ஆட் டிகிரி reciprocal equation of type 1. okay, type 1 odd degree இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், x equal to -1 must be a root ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ x is equal to -1 must be a root or solution. ஓகே, ஸோ ஒன் சொல்யூஷன் தெரிஞ்சிட்டாலே ரிமைனிங் எல்லாம் நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்போ சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அது பண்ணலாம். அப்போ 7 -43 -43 + 7. ஓகே, திஸ் இஸ் -1, ஸோ 0 ஆட் பண்ணால் 7, அப்போ 1 × 7 -7 ஆட் பண்ணால் -50, எகெயின் மைனஸ் ப்ளஸ் 50. ஸோ ஆட் பண்ணோன்னா செப்பரேட் ஆகிடுமோ, அப்போ 7 வந்துடும். எகெயின் -1 × 7 -7, ஸோ ஆட் பண்ணால் 0. ஸோ ஃபைனலி we have quadratic equation 7x square minus 50 x plus 7 is equal to 0. ஓகே, இந்த quadratic equation சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் இல்லையா? 7 × 7 49, ஸோ ப்ராடக்ட் இஸ் 49. The difference is 50 -50. ஓகே, ஸோ ப்ராடக்ட் பாசிட்டிவாக வரணும். அப்புறம் -1 × -49 எடுத்துக்கலாமா? ஸோ ப்ராடக்ட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஆட் பண்ணால் -50 டிவைடட் பை 7x டிவைடட் பை 7x. 177 7 49. ஸோ இப்போ அந்த ஃபேக்டர்ஸ் என்ன கிடைக்குதுன்னா 7x - 1 × x - 7 = 0. ஸோ 7x - 1 = 0 or x - 7 is equal to 0. So 7x equal to +1, so x is equal to 1/7. Similarly x is equal to +7. okay, but therefore the solutions are first one -1 சொல்லிருக்குமா, -1, next to 1/7 and 7. Next example 3.28. the question, solve the following equation x power 4 minus 10x cube plus 26x square minus 10x plus 1 equal to 0. ஓகே, இப்போ இது குவாட்ரிக் ஈக்குவேஷன். இதை பார்த்தாலே தெரியுது நமக்கு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். என்ன, x power 4, ஓகே, அதோட கோஎஃபிஷியன்ட் 1, அதோட லாஸ்ட் கான்ஸ்டன்ட் வந்து 1. நெக்ஸ்ட் பாரு x கியூப் கோஎஃபிஷியன்ட் -10, எங்கள் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -10. ஓகேங்களா? ஸோ இது பேராக இருக்கா? ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கோம். இது ஈவன் டிகிரியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் this is the given equation. The given equation is an even degree இல்லையா, reciprocal equation of type வந்து 1 தான். ஏன்னா சேமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம், சைன் சேஞ்ச் ஆகலை. ஸோ அப்போ டைப் 1. அப்போ ஈவன் டிகிரி டைப் 1 இருந்தால் அதுக்கு தான் நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒன்று சொன்னோம், ஒரு மெத்தடு.
அதாவது என்ன சொன்னோம், y is equal to x plus 1 by x or y is equal to x minus 1 by xன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அந்த ப்ரொசீஜர் எப்படின்னு பார்த்துடலாம். இந்த given equation x power 4 minus 10x cube plus 26x square minus 10x plus 1 equal to 0. இதில் நான் என்ன செய்கிறேன், இந்த மிடில் இருக்கு இல்லைங்களா பவர் எக்ஸ் ஸ்கொயர், அதை காமனாக வெளியில் எடுத்துடுறேன். அப்போ எடுத்துடணும், எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தால் எனக்கு எப்படி கிடைக்கும், இதில் எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிருமா, மைனஸ் இது 10x கிடைக்குமா, ப்ளஸ் 26x ஸ்கொயர் காமனாக எடுத்தாச்சு. இங்கே மைனஸ் 10 டிவைடட் பை, அப்போ கீழே என்ன வரணும், இந்த இடத்துல ஒரு எக்ஸ் வரணும். அப்போ தான் எக்ஸ் ஸ்கொயர் வரும்பொழுது எக்ஸு ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு 10x கிடச்சிரும். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தனால 1/x ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிடும் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை ரைட் சைடு எடுத்துகிட்டு போனால் ப்ராடக்ட்டில் 0 ஆகிடும். அப்போ விச் இம்ப்ளைஸ் மீதி ரிமைனிங் இருக்கிறத நான் என்ன செய்ய போகிறேன், பேராக எழுத போகிறேன். எப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறேன். நெக்ஸ்ட்டு மைனஸ், இதில் பாருங்கள் மைனஸ் 10 காமனாக இருக்குது எடுத்துட்டோன்னா எனக்கு எக்ஸு ப்ளஸ் 1/x கிடச்சிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 26 ப்ளஸ் 26 ஈக்குவல் டு 0. ஓகே சரி, இப்போது நம்ம என்ன சொன்னோம் முன்னாடி, எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு ஒய் அப்படின்னு இங்கே சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதை சால்வ் பண்ணலாம். அப்போ அதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன், லெட்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/x. ஓகே, இங்கே ஒய் சப்ஜெக்ட் பண்ணிடலாம். அப்போ இங்கே என்ன சப்ஜெக்ட் பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x, இந்த வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா. அதுக்கு என்ன செய்ய போகிறோம், இதை ஈக்குவேஷன் வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். அப்படியே இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/x என்ன செய்கிறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1/x தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிடும். இதை அப்படியே எக்ஸ்பெண்ட் பண்ணுங்களா. அப்போ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1/x ப்ளஸ் 1/x ஸ்கொயர். ஸோ இதில் எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 கிடைக்குமா, இந்த ப்ளஸ் 2 அதை நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் மைனஸ் 2 ஆகிடும். அப்போது ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயருக்கு பதில் என்ன நம்ம சப்ஜெக்ட் பண்ணலாம், ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2வை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஜெக்ட் பண்ணிடுவோம். அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 மைனஸ் 10 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 26 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ஒரு குவாட்ரடிக் மாறிடுச்சா. ஸோ அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 10y ஆட் பண்ணனா 2 லெஸ் பண்ணிட்டோம்னா ப்ளஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போது ப்ராடக்ட் 24 அந்த டிஃப்ரென்ஸ் வந்து மைனஸ் 10 இருக்கணும். அப்போது 2 இன்ட்டு 12, ஓகே 24. அப்போ 2 இன்ட்டு 12, பட் நமக்கு ப்ளஸ் வரணும் இல்லைங்களா, அப்போது வராது. அப்போ 6 இன்ட்டு 4 எடுத்துக்கலாம், 24. ரெண்டுத்துக்கு மைனஸ் கொடுத்தோன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போது ஒய் மைனஸ் 6 இன்ட்டு ஒய் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது ஒய் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 ஆர் ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 6 ஆர் ஒய் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 4. ஒய்யோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபைனலாக நாம் ஃபைண்ட் பண்ண வேண்டியது எக்ஸோட வேல்யூஸ் தான், அதுதான் சொல்யூஷன். அப்போ உங்கள் ஒய்க்கு என்ன செஞ்சிடலாம், எகெயின் வி கேன் ரீப்ளேஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு x plus 1/x அதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ x plus 1/x is equal to 6. ஸோ இங்கே எக்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், மல்டிப்ளை பை எக்ஸ் மல்டிப்ளை பை எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 6x. 6 இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதை மட்டும் நம்ம ஃபேக்டர்ஸ் பண்ணிடலாமா. ஸோ ப்ராடக்ட் 1 டிஃப்ரென்ஸ் வந்து மைனஸ் 6. ஸோ கிடைக்காது, அப்போ ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி ஆகணும். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணுமா. இப்போ பியோட வேல்யூ என்ன நமக்கு, மைனஸ் 6. இங்கே சப்ஜெக்ட் பண்ணுங்கள். இங்கே a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு மைனஸ் 6, c இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1. இதை இங்கே சப்ஜெக்ட் பண்ணிட்டோன்னா ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 ஆகிடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். ஸோ 6 ஸ்கொயர் 36 மைனஸ் 4ac, ஏவும் ஒன்று தான் சியும் ஒன்று தான். அப்போது 4 டிவைடட் பை 2 இன்ட்டு 1 2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இங்கே லெஸ் பண்ணிட்டுனா 32 கிடச்சிரும் டிவைட் பை 2. ஸோ 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 32னா எப்படி இருக்கலாம், 16 இன்ட்டு 2. அப்போ 16 ரூட் எடுத்தோன்னா 4 வந்துடும், டிவைடட் பை 2 டிவைட் பை 2. ஓகே,
ஸோ 2 இங்கே எடுத்து காமனாக கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2 இன்ட்டு 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இன்ட்டு ரூட் 2 பை 2. ஸோ 2 கேன்சல் ஆகிடுமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 2. ஓகே, இதில் 2 சொல்யூஷன்ஸ் இருக்குது. இப்போ அனதர் வேல்யூ y ஈக்குவல் டு 4 சொல்லியிருக்கோம். ஆர் y ஈக்குவல் டு என்ன சொன்னோம்? 4. ஒய்யோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் டு 4. இது நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 4x கிடைக்குமா? ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இதே நம்ம ஃபேக்டர்ஸ் பண்ணணும். இப்போ இதே ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4 மைனஸ் ப்ளஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர். ஸோ 4 ஸ்கொயர் 16 மைனஸ் 4ac. அப்போ 4 டிவைட் பை 2 இன்ட்டு 1 2. ஸோ 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் இது லெஸ் பண்ணிட்டு என்ன கிடைக்கும்? 12. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 பை 2. அப்போ 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 12 எப்படியெல்லாம் 4 இன்ட்டு 3 4 ரூட் எடுத்தால் 2 ரூட் 3. அப்போ 2 இன்ட்டு ரூட் 3 டிவைட் பை 2. இங்கேயும் 2 நம்ம காமனாக எடுத்து கேன்சல் பண்ணால் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 பை 2 கிடச்சிடும். அப்போ 2 கேன்சல் ஆகிடும். விச் இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3. ஓகே, அப்போ மொத்தமாக நமக்கு டோட்டலாக 4 ரூட்ஸ் கிடச்சிருச்சா? தேர்ஃபோர் தி சொல்யூஷன்ஸ் ஆர் what are the solution? 3 plus or minus 2 root 2 and 2 plus or minus root 3. Okay, there are 2 roots. Total we have 4 roots. Okay, next we see example 3.29. The question: find the solution if any of the equation 2 cos square x minus 9 cos x plus 4 is equal to 0. Okay, this is non-polynomial equation. இதை நம்ம பாலினாமியல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா என்ன செய்யணும்? we have to substitute any value to cos x. ஓகே, ஸோ அப்போ cos x நம்ம என்ன பண்ணிடலாம்? let y is equal to cos x. அப்போ cos x replaced by y. ஸோ அப்போ the given equation becomes 2y square minus 9y plus 4 is equal to 0. Now we have a quadratic equation. இப்போ அதை சால்வ் பண்ணலாம். ப்ராடக்ட் 4 2 are 8. ப்ராடக்ட் is 8. The difference is -9. So 1 into 8 1 8 or 8. So both நெகட்டிவாக இருந்துச்சுன்னா sum is -9. ஸோ அப்போது டிவைட் பை 2y டிவைட் பை 2y 1 2s are 4 2s are 8. So 2y minus 1 into y minus 4 equal to 0. So 2y minus 1 equal to 0 or y minus 4 equal to 0. Okay, so here 2y is equal to plus 1. So y is equal to 1 divided by 2. So இங்கே நமக்கு என்ன கிடைச்சிருந்தா y is equal to plus 4. Okay, so y ஓட வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? that is cos x. அப்போது cos x equal to 1/2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ x ஓட வேல்யூஸ் இங்கேருந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஸோ x which implies x equal to cos inverse of 1/2. Okay, ஓகே, இப்போ காசுக்கு எந்த ஆங்கிளுக்கு 1/2 கிடைக்கும் அப்படின்னா தட் இஸ் மொத்தம் π/3 60 டிகிரி. ஓகே, அதுக்கு தான் வந்து அதோட வேல்யூ வந்து 1/2. cos 60 வேல்யூ 1/2. அப்போது எக்ஸுக்கு பர்டிகுலர் வேல்யூக்கு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அது ஜென்ரலாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா தி சொல்யூஷன்ஸ் ஆர் x is equal to 2n pi plus or minus π/3. ஓகே, வேறு n belongs to integer. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து 2π வந்து ஆட் பண்ணியிருப்போம் 2n pi. ஓகே, ஸோ π/3 அப்படிங்கிறது தான் பர்டிகுலர் வேல்யூ. பட் இன் ஜென்ரல் இப்படி தான் எழுதுவோம் 2n pi ப்ளஸ் ஆர் மைனஸ் π/3. ஓகே, சரி, ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம சொல்லிட்டோம். இப்போ செகண்ட் ஒன்று பாருங்கள். y is equal to என்ன சொல்லிட்டோம்? 4 சொல்லியிருக்கோமா? அப்போது cos x is equal to 4 கிடைக்குது. அப்போ which implies x is equal to cos inverse of 4. பாருங்கள், காசுக்கு இந்த வேல்யூஸ் இது பாசிபிளா அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். பிகாஸ் நம்ம என்ன சொல்லலாம்? ரேஞ்ச் ஆஃப் காஸ் எக்ஸ் வந்து -1 to +1ன்றது நமக்கு தெரியும். -1 +1க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ 1 விட பெருசாக இருக்குது 4. அப்போது இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா since the range of cos x lies between -1 and +1. Okay, so it has no solution for y is equal to 4, cos x equal to 4. Okay, thank you students.